ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம சோழன் எடுத்திருக்கிற முடிவு சரியா தப்பான்னு தெரியல. ஆனால் சோழனோட கோவம் ரொம்பவே நியாயம்தாங்க. என்னதான் இருந்தாலே நம்ம சேரனும் பாண்டியும் நம்ம சோழனை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது. அந்த பொண்ணே சோழன் தான் என்னை காதலிச்சு ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை, என் தம்பி அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சோழனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு பதிலாக அந்த எஸ்பி சொன்னதை கேட்டு ஆமாங்க இவன் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய ஆள் தான், நானே அடிக்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் இவனை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி நம்ம சேரன் சோழனை அடிச்சது மிகப்பெரிய தப்பு. ஆனால் இந்த இடத்துல நம்ம நிலாவை பாராட்டி ஆகணும். நம்ம நிலா சோழனை விட்டு கொடுக்காம இல்லை, சோழன் இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ண மாட்டாரு, அவர் கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நின்று அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணு வாயிலிருந்து உண்மையை வர வச்சது நம்ம நிலா தான். இப்போ நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட கேட்டு நம்ம சோழனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி தனியாக கூட்டிகிட்டு போன பிறகு தான் நம்ம சோழன் அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி இவங்க ஒரு காலேஜ் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு வந்தாங்க, நான் கூட போனேன். ஆனால் கடைசியில் இந்த போலீஸை பார்த்துட்டு அவனுடைய காதலர் அந்த லவ்வர் இவனை விட்டுட்டு ஓடி போயிட்டான். ஆனால் இந்த பொண்ணு சொல்ல கூட கேட்காம என்னுடைய காரில் ஏறி உட்காந்துக்கிச்சு. இதனால மிகப்பெரிய பிரச்சனையாகி நான் தான் அந்த பொண்ணோட காதலன், அந்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னடாக்கா எதுவுமே சொல்லாமல் அமுக்கமாக எதுவுமே சொல்லாமல் நான் தான் இந்த பொண்ணை காதலிச்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கூட்டிகிட்டு போனன்ற மாதிரி இந்த பொண்ணும் இந்த உண்மையை சொன்னால் நம்ம எங்கடா மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சோழன் சொல்லிடுறாங்க. அதுக்கிடையில் இங்கே நம்ம சேரனும் பாண்டி என்ன பண்ணுறாங்க, என் தம்பியை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான், அவன் தெரியாமல் பண்ணிட்டு இருப்பான், மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நிலா அண்ணன் நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, சோழன் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை, இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணிவிட்டு அந்த பழியை மறைக்கணுன்றதுக்காக நம்ம சோழன் மேலே இந்த பழியை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட போனை செக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணோட போனை செக் பண்ண பார்த்தாக்கா அதில் அந்த ரமேஷ்ன்றவனோட அந்த பொண்ணு மாலை போட்டு கல்யாண கோலத்தில் நிற்கிறத பார்த்த பிறகு தான் நம்ம சோழனுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் நம்ம சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலும் அந்த போலீஸோட பார்வை உங்ககிட்ட நான் சாரி கேட்டுட்டேன், ஆனால் உன்னோட ஹிஸ்ட்ரி எனக்கு என்னவோ சரியா இல்லை, ஏன்னா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஓடிருக்க, அது மட்டும் இல்லாமல் சொந்த கம்பெனிலே 5 லட்ச ரூபாய் காசு திருடியிருக்க, இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு சந்தேகமாக தான் இருக்குது, இருந்தாலும் இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, அதனால் தப்பாக நான் உன்னை கைது பண்ணிட்டேன், அதனால் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோழன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த பொண்ணையும் அவங்க அப்பா அம்மா திட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கூடவா இந்த உலகத்தில் பொண்ணு இருப்பாங்க, இப்போல்லாம் யார் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பலில் நாம் இருக்கிறோம் போல். அந்த பொண்ணு இவன் நம்மளை காதலிக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்கா நம்ம சோழனை அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்னடானாக்கா கமுக்கமாக எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. கடைசியில் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு அண்ணா சாரிண்ணா என்னை மன்னிச்சிருனான்றாங்க. இப்போ நம்ம சோழன் இப்போ அண்ணான்னு சொல்லு, ஏமா இந்த அண்ணான்ற ஒரு வார்த்தையை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்க மாட்டேனே, என்னம்மா நீ இப்படி பண்ணுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் எங்கே நடக்குதுன்னு பார்த்தாக்கா நம்ம சேரன் சோழன்ட்டு மன்னிச்சிடா சோழா, அவனை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் அந்த சும்பை தட்டி விட்டுட்டு, இங்கே பாருண்ணே அவங்க என்னை அடித்ததெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் நீயும் பாண்டியும் நான் தப்பு தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உர்ஜிதமாக என்னை சந்தேகப்பட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நிலா, வா நம்ம கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் இது ரொம்ப நேரம் நீடிக்குமா, இல்லை நம்ம நிலாவே சோழனை சமாதானப்படுத்தி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போ சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.